ஏதோ ஒண்ணு தேடுறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தொடர்ந்து ஒரு முயற்சியில இறங்கினோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய்மெண்ட்ல தான் இருப்பாங்க. சமையல், சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இருப்பாங்க. அது அத்தனையும் விட்டு இங்க ஒரு 18-20 பேர் நம்ம இங்க ஜாயிண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, இந்த 18 பேருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு, குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா? இது கண்டிப்பா உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியான பயணம், விடாமுயற்சி கண்டிப்பான ஒரு வெற்றியை தரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம தேடி வந்திருக்கக்கூடிய இடம், நமக்கு ஒரு வாய்ப்பாக, நமக்கு ஒரு வரமாக கருதக்கூடிய ஒரு இடம் இந்த ஓரிசான். இந்த ஓரிசான்ல என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல இது ஒரு பேசிக்ல ஒரு கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஓரிசான் டோக்கன். இது ப்ரூஃப் ஆஃப் மைனிங் மூலமாக வெளியில வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த டோக்கன் காயின் அப்படின்றது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு வந்து மைனிங் பண்ணி எடுக்கக்கூடியது, அதாவது ஓன் செயின்ல இயங்கக்கூடியது. அதுக்குன்னு தனி ஒரு செயினை உருவாக்கக்கூடியது, அது வந்து காயின் என்றும். அந்த உருவாக்கப்பட்ட செயின்ல பேஸ் பண்ணி எக்கோசிஸ்ல உருவாக்கக்கூடியது வந்து டோக்கன் இங்க வந்து கொடுப்பாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. டோக்கன்லயும் பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் அப்படின்னு, அதை ப்ரீ லான்ச்சிங்ன்றது எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொன்ன முன்னாடி லான்ச் பண்றது கிடையாது. இங்க வந்து 100 கோடி காயினோ 1000 கோடி காயினோ அதை முதல்ல சப்ளைல கொண்டு வந்துருவாங்க. ஃப்ரீயாவே மைனிங் ஆகி, அதாவது மைனிங் ஆகி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்தந்த தேவைக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அது எப்போ ஒன்றாலும் வெளியில வரலாம். அந்த வகையில ஓரிசான் கொஞ்சம் மாறுபட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சப்ளைன்றது பாத்தீங்கன்னா வெளியில வரல. இப்ப வந்து இது எப்படி கொண்டு வராங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் மைனிங், அதாவது எப்படின்னா நம்ம வாங்கி ஸ்டேக் பண்றது மூலமாக வெளியில வரும். அப்ப எப்படின்னா, இப்ப உங்களுக்கு இங்க 10 லட்சம் காயின் இருக்கா, 1 கோடி காயின் இருக்கா, 100 கோடி காயின் இருக்கான்னா கிடையாது, டோக்கன் இருக்கான்னா கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் எப்படி காயின் உருவாகும் வெளியில வரும் அப்படின்னா, நம்ம நம்ம இன்னைக்கு தான் ஓரிசான் ஆரம்பிச்சிருக்கு. நான் போயிட்டு ஒரு $100 வாங்குறேன் அப்படின்னா, அந்த $100 காயின் மட்டும் வெளியில வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த காயினை கொண்டு ஸ்டேக் பண்ண போறோம். ஸ்டேக் பண்ணும்போது அந்த ஸ்டேக்கிங் ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்னும் சேர்த்து டோக்கனா வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்ல இருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய மைனிங் சிஸ்டம். அப்ப இந்த டோக்கன் வந்து இவ்வளவு 8 மாசமா ட்ரெண்டிங்ல இருந்தோம். இங்க ஒரு ஒரு 4 லட்சம் டோக்கன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லாம் நீங்க காயின் மார்க்கெட் கேப்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா, எல்லா டோக்கனுமே, எல்லா காயினுமே 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, 50 கோடி, 100 கோடி என்று டிராவல் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஓரிசான் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஓரிசான் டோக்கன் 4,15,000 டோக்கன் தான் மேக்சிமமா உருவாயிருக்கு. அப்ப இது ஒரு 40 லட்சமா, ஒரு 4 கோடியா, ஒரு 40 கோடியா மாறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் நம்ம வந்து ஸ்டேபிளா சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நீங்களே சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து கம்மியான அளவுல இருந்தா அதுக்கு டிமாண்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா சப்ளைல இருந்தா அதுக்கு டிமாண்ட் கம்மியா இருக்கும். கரெக்டா? இப்ப பிட்காயின் தான் மதர் காயின். 2009ல ஆரம்பிச்சாங்க. அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. கரெக்டா? அப்ப அந்த காயின் வந்து மதர் காயினா இருக்கலாம். ரெண்டாவது அதோட டிமாண்ட் இவ்வளவு இருக்கிற காரணம், அதோட மேக்சிமம் சப்ளைன்றது 2,10,00,000. அப்ப 21 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு குறைஞ்சளவான சப்ளை இருக்கிற காரணத்தினால நமக்கு அதோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த டிமாண்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு காயினோடதோ ஒரு டோக்கனோடதோ ரேட் வந்து பிக்ஸ் பண்றாங்க. ரைட்டா? அப்ப எவ்வளவு பேர் இதை அடாப்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் இதை வாங்குறாங்க, இதை வச்சுதான் நமக்கு எல்லா விஷயமுமே வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அப்ப 2,10,00,000 இருக்கக்கூடிய 21 மில்லியன் இருக்கக்கூடிய பிட்காயின் வந்து இப்ப $80,000 நியர்பை $70,000 $72,000 இருக்கு. கரெக்டா? அப்ப ஏன் இது அப்படின்னா, ஏன் இது இந்த ரேட்ல இருக்குன்னா, ஒண்ணு மதர் காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ்ல உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இந்த பிட்காயின். அதை பேஸ் பண்ணித்தான் அடுத்த எல்லா கரன்சியும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, பிட்காயின் இல்லாத எக்ஸ்சேஞ்சே கிடையாது, பிட்காயின் தெரியாத மக்களே கிடையாதுன்ற மாதிரி வளர்ந்துட்டு வருது. அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி வகையில, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வகையில நம்மளும் ஒரு ஒரு விதையாட்டம் இப்பதான் முளைச்சு வந்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த ஓரிசான். இந்த ஓரிசான் மூலமா நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும், இதுல என்ன டெக்னாலஜியை உள்ள அடக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இப்ப இந்த ஓரிசான்ன்றது ஒரு டோக்கனு. இது ப்ரூஃப் ஆஃப் மைனிங்ல வெளியில வருது.
அதாவது ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய ஸ்டேக்கிங் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய மாதிரி இது வெளியில வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது நம்ம எங்க போய் பார்க்க முடியும் அப்படின்னா, காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற ஒரு தளத்துல நீங்க போய் பார்க்கலாம். கரெக்டா? இப்ப 2009 ப்ராஜெக்ட், அதாவது கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு 2026, நியர்பை ஒரு 17 வருஷம் ஆயிருச்சு. இந்த 17 வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 40,000 கிரிப்டோ கரன்சி வந்து வெளியில வந்துருச்சு. இந்த 40,000 கரன்சில 660வது பிளேஸ்ல இருக்குன்னா சம்திங் ஸ்பெஷல் இங்க ஏதோ இருக்கு. கரெக்டா? அப்ப நீங்க இது வந்து உண்மையா நான் சொல்றது அப்படின்றது நீங்க எங்க போய் பாருங்கன்னா, மேல போடுற மாதிரி காயின் மார்க்கெட் கேப் .com என்ற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க ஓரிசான் ORN டைப் பண்ணீங்கன்னா அதோட டேட்டா பேஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். கரெக்டா? ரைட். இப்ப இது என்ன தொழில்நுட்பத்துல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபை தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. டிஃபை தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா, டெஃபி பிளஸ் ஏஐ ரெண்டும் சேர்ந்தது டிஃபை தொழில்நுட்பம் அப்படின்றாங்க. டெஃபி என்ன, ஏ என்ன, இது ரெண்டும் தான் இப்ப வேர்ல்டுல இருக்கக்கூடிய விஷயம். கரெக்டா? அப்ப டெஃபி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். இப்ப நமக்கு இங்க நம்மகிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னா, இந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம எப்படி டிரான்சாக்சன் பண்ண முடியும்? இப்ப இங்க இருந்து சென்னையில வந்து சார்லஸ் சார் இருக்காருன்னு வைங்களேன். இவருக்கு நான் என்னோட பணத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்னா, பேங்க் மூலமா தான் அனுப்ப முடியும். பேங்க் வந்து சர்வர் ஓப்பன்ல இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பேங்க் வந்து நம்ம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும். அதுல வந்து லிமிட் இருக்கும். நம்ம மாத்துறதுக்கு லிமிட் இருக்கும். ஒரு நாளுக்கு 1 லட்சம் தான், அல்லது ஒரு நாளைக்கு 2 லட்சம் தான், இப்படி லிமிட் இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் நம்ம ஃபண்டை மாத்த முடியும். கரெக்டா? இன்னைக்கு என்னோட லிமிட் எவ்வளவுன்னா 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை நம்ம மாத்த முடியாது. அப்ப என்னோட பணம் நான் தான் பேங்க்ல கொண்டு போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா என்னோட பணத்தை என்னோட தேவைக்கு எடுக்க முடியாது. இங்க வந்து தடையா இருக்கிறது என்ன? பேங்கும் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் தடையா இருக்கு. சோ அதை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த டெஃபி சிஸ்டம் வந்திருக்கு, கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு. இப்ப ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, பேங்க்ல வந்து ஒரு ஒரு சென்ட்ரலைஸ் இருக்கும். நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்ட செயற்பாடு பண்ண முடியும். ஆனா இந்த டெஃபின்றது ஃபைனான்ஸ் ஒர்க் தான் பண்ணும். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோவை நம்ம அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பேங்க்ல மாதிரி கொண்டு போட்டு வைக்கலாம். நம்ம அதை கடன் கொடுக்கலாம், வட்டி வாங்கலாம், நம்ம கடன் பெறலாம், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்கோட ஒர்க்கை இந்த டெஃபி பண்ணுது. அதான் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னுவாங்க. இப்ப இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ல என்னட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூல நான் கிரிப்டோ வச்சிருந்தேன்னா, நான் நினைச்ச நேரத்துல நினைச்ச செகண்ட்ல சார்லஸ் சாருக்கு அனுப்ப முடியும். 10 லட்சம் ரூபாயில 10 கோடியா இருந்தாலும் அனுப்ப முடியும். ஆனா பேங்க்ல இருக்கக்கூடிய 10 லட்சத்தை அனுப்புறதுக்கே நம்ம நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சோ இப்படி நம்மள இடைத்தரகர்கள் இல்லாம, நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம செய்யக்கூடிய ஃபைனான்ஸ், அதுதான் டெஃபி. இப்ப புரியுதா? நம்ம பண கொடுக்கல் வாங்கல் மாதிரி கிரிப்டோல கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். எங்களை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இந்தியாவில இருந்து உலகத்துல உள்ள எல்லா நாட்டுக்கும் நம்ம பணத்தை அனுப்ப முடியும் கிரிப்டோ மூலமாக. ஆனா பேங்க்ல இருந்து அனுப்ப முடியுமா? கிடையாது. யுவராஜ் சார் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க லீடர்ஸ். நீங்க மியூட் பண்ணிடுங்க சார். சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. ஜார்ஜ் சார் நான் மியூட் பண்ணிட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஜார்ஜ் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், மியூட் பண்ணியாச்சு. ஜார்ஜ் சார் கேக்குதுங்களா? ஓகே சார், ஓகே, மியூட் பண்ணிருக்கு. ரைட், ஓகே, ரைட், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கவனிப்போம். ரைட். இப்ப டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஏஐ என்ன? அதாவது ஒரு மெஷினுக்கு மனித மூளையை செலுத்தி அந்த மெஷின் செயற்பட்ட எப்படி இருக்கும்? அதுதான்
இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. இது போருக்கு பயன்படுதா, கார் ஓட்டுறதுக்கு பயன்படுதா, எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கு, வீட்டு வேலைக்கு, எல்லாத்துக்கும் இப்ப வந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஏஐ டெக்னாலஜி. ஒண்ணுமே இல்ல, நான் வீட்டுல இருந்து கத்துக்க முடியும், என்ன பாடம் வேணாலும் கத்துக்க முடியும், என்ன தேவைன்னா நிறுத்தி முடியும், கேட்டா அத்தனை விஷயத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒரு டீச்சரே இல்லாம ஒரு ஸ்கூலுக்கே போகாம நம்ம தேவையான விஷயத்தை கத்துக்க முடியுது. அப்படியே ஏ டு செட் எல்லா விஷயத்தையும் இந்த ஏஐ பண்ணுது. ஏஐ என்றது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயம். இந்த டெஃபியையும் ஏஐயும் சேர்த்துத்தான் இந்த ஓரிசான் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் D5. அப்ப இந்த வேர்ல்டுல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயமும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த விஷயத்துல நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முதல்ல எடுக்க வேண்டிய கிரிப்டோ கரன்சில 4 லட்சம் டோக்கன் தான் இப்ப சப்ளைல இருக்கு. ஒண்ணு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா கரன்சியும் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல சப்ளைல இருக்கும். 1 கோடி, 100 கோடி, 1000 கோடின்னு சப்ளைல இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் டோக்கன் இப்ப ஸ்டில் நவ் சப்ளைல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா டெஃபி அண்ட் ஏஐ ரெண்டும் சேர்ந்த டெக்னாலஜில இருக்குது. 8 மாசம் வந்து சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த குழப்பம் இல்லாம ரன் ஆயிட்டு இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டேக்கிங்ல பிளெக்ஸி என்ற ஒரு ஸ்டேக்கிங் இருக்கு. அதாவது உங்க பணத்தை உங்க வேலட்ல நீங்க வச்சிருந்தால் உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க எனி டைம் வெளியில எடுத்துட்டு வரலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறது கூட அப்பப்ப வெளியே எடுத்துட்டு உள்ள போடுறாங்க. இது வந்து நான் சர்ச் பண்ணதுல நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ஓரிசான்ல இருக்கக்கூடிய மாதிரி ஈஸியான சிம்பிளான மேத்தட் எதுலயுமே இல்லை. நம்ம பணத்தை எனி டைம் நம்ம வெளியில எடுத்துட்டு வர மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. இப்படியான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பார்த்து தான் நம்ம இங்க உள்ள வந்திருக்கோம். கரெக்ட். இப்ப நம்ம ஓரிசான்ல எப்படி சம்பாதிக்க முடியும், ஏன் உள்ள வந்திருக்கோம், இதுதான் முக்கியமான விஷயம். பார்க்கலாம். இப்ப என்னென்ன இன்கம் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டு, ஒண்ணு வந்து டைரக்ட் ரிவார்டு, ஒண்ணு வந்து கன்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டு. இது பேர் இப்படி இருக்கேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நம்மளோட சிம்பிள் மாடல் இது வந்து டீம் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஓகே. இங்க பாருங்க, ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க பிளெக்ஸில ஸ்டேக் பண்ணி சம்பாதிக்க முடியும், இன்னொன்று வந்து பிக்ஸ்ல நீங்க ஸ்டேக் பண்ணி சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது டைரக்ட் இன்கம் நீங்க வாங்க முடியும். மூணாவது நீங்க டீமா எடுத்தீங்கன்னா டீம் இன்கமையும் நீங்க வாங்க முடியும். இது எப்படி செயற்படுது அப்படின்றது நம்ம இப்ப சிம்பிளா பார்ப்போம். ஓகே, ரைட். இதே நீங்க நம்ம கம்பெனியோட பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அதை வந்து மாற்றி சிம்பிளா உங்களுக்கு புரிய மாதிரி நமக்கு வந்த இன்கம் ஒரு மாசம் அனலைஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஆனா இதை விட நீங்க நம்மளோட அபிஷியல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் போட்டிருக்கோம். அதை வந்து இந்த கிரிப்டோல நாலேஜ் உள்ள நபர்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால உங்களுக்கு சிம்பிள் மொழிநடையில நம்ம உள்ள வந்தா எப்படி சம்பாதிக்க முடியும், இங்க எப்படி சேஃப்டியான ஆப்ஷன்லாம் இருக்குன்றத இங்க தெளிவா இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, ரைட். ஸ்டேக்கிங் இன்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்டேக்கிங் இன்கம் கொடுக்குறாங்க. எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்கன்னா, ரீபேஸ் டைம்ன்றது 3.36 நிமிஷம், அதாவது 3.5 மணி நேரத்துக்கு, நியர்பை 3.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இங்க ரிவார்டு கிரெடிட் ஆகுது. நிறைய சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம். இங்க வந்து 3.36 மணி நேரம். ஓரிசான்ல மட்டும்தான் நமக்கு ஒரு நாளுக்கு மல்டிபிளான வருமானத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ப 3.36 மணி நேரத்துக்கு ஒருக்கா நமக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரெண்டு முறை, ஒன்னு பிளெக்ஸி, ஒன்று பிக்ஸ்டு. இந்த பிளெக்ஸி என்றது நீங்க எனி டைம் உங்க கேபிட்டல வெளியே எடுக்க முடியும். இந்த நிமிஷம் 12:30 போட்டீங்கன்னா 12:31 வேணாலும் எடுக்கலாம். ஆனா அது யூஸ் இல்ல, உங்களுக்கு சொல்றேன். ரைட். இப்ப இந்த பிளெக்ஸிக்கு வந்து APY 650%. சிம்பிள். நீங்க ஒரு $100 ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 360 நாள் கழிச்சு உங்களுக்கு $650 மாறும். 360 நாள் கழிச்சு உங்களுக்கு $650 மாறும். இதுதான் இந்த பிளெக்ஸி ஸ்டேக்கோட வருமானம். அப்ப இது என்ன சார் புதுசா இருக்கு, இப்படி கிடைக்குமா, கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன காயின் தெரியும், உங்க எல்லாருக்கும் பிட்காயின் தெரியுமா? பிட்காயின்லயும் இதே ஸ்டேக்கிங் சிஸ்டம் இருக்கு, ஆனா பர்சன்டேஜ் கம்மி. ஏன்டா அது வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. எத்தீரியத்திலையும் இதே ஸ்டேக்கிங் சிஸ்டம் இருக்கு, பர்சன்டேஜ் கம்மி.
நான் லைவ்ல 2017 பிஎன்பி வரும்போது 3000%, 4000% எல்லாம் கொடுத்தாங்க. நான் ஸ்டேக் பண்ணி அதுல வருமானம் பார்த்திருக்கேன். கரெக்டா? அப்படி எல்லா கரன்சியுமே வரும்போது இப்படி கொடுப்பாங்க. இது ஒண்ணும் மேஜிக் கிடையாது, கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி ஓரிசான்லையும் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இங்க பிக்ஸ்டு ஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப $100 ஸ்டேக் பண்ணீங்கன்னா, நீங்க இங்க ஆப்ஷன் உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ற டைம் வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட ஸ்டேக்கிங் வேல்யூ நீங்க எடுக்க முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு $100 360 நாளுக்கு ஸ்டேக் பண்ணீங்கன்னா 360 நாள் முடியத்தான் உங்களோட ஸ்டேக்கிங் $100 நீங்க எடுக்க முடியும். ஆனா பிளெக்சில வந்து அப்படி கிடையாது. ரைட்டு. உங்களுக்கு பிக்ஸ்ட்ல போட்டா என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 650% கிடைச்சதுன்னா இங்க 710 இருந்து 1400% வரைக்கும் கிடைக்கும். ஓகே, அப்ப இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, $100 நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 90 நாளுக்கு ஒருக்கா, எக்ஸாம்பிள் நீங்க ஏபிஒய் 90 டேஸ்ல போட்டீங்கன்னா 90 நாளுக்கு ஒருக்கா உங்களோட கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நீங்க 4 வாட்டி மறுக்கா ஸ்டேக் பண்ணணும். உங்களுக்கு $710, $100க்கு $710 கிடைக்கும். ஏபிஒய் என்னன்னா ஆனுவல் ரிட்டர்ன். கரெக்டா? அப்போ ஒரு வருஷத்துக்குரிய ரிட்டர்ன் தான் இங்க போட்டிருக்காங்க. ஆனா 90 டேஸ்ன்றது என்ன அர்த்தம்டா, உங்களுக்கு 90 நாளுக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட ஸ்டேக்கிங் வேல்யூ நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 180 நாள் ஸ்டேக்கிங்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு $100 $860 ஆகும். நீங்க 180 நாளுக்கு ஒருக்கா உங்களோட ஸ்டேக்கிங் வேல்யூ நீங்க வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரி 360 நாள்ல போட்டீங்கன்னா $100 $1600 மாறும். அப்ப இங்க நீங்க கேட்கலாம், சார் நான் ஸ்டேக் பண்ணதை 360 நாள்ல தான் எடுக்க முடியும், அப்ப எனக்கு வரக்கூடிய லாபத்தை, எனக்கு வரக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்டை சோ நீங்க எனி டைம் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் இங்க வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை, நீங்க எடுக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ரைட். அப்ப இங்க ரைட்டு சார், இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களே, எல்லாரும் எடுத்து வித்தா நம்மளோட காயினோட ரேட் கீழே இறங்காதா அப்படின்னா இறங்கும். அதுக்கும் ஒரு மேஜிக்கலான சிஸ்டமேட்டிக் வச்சிருக்காங்க, சொல்றேன். கரெக்டா? ரைட். இங்க பாருங்க, இங்க வந்து காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையும் இங்க இன்பில்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஏற்கனவே அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அது இல்லாம இங்க காம்பவுண்டிங்கையும் இங்க சேர்த்திருக்காங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன ஒரு 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 நாளுக்கு உங்களுக்கு 3.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதாவது ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எத்தனை நாள், ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வாட்டி கிடைக்கும். ஒரு நாளுக்கு ரிவார்டு 7 வாட்டி கிடைக்கும். ரைட். இப்ப பாருங்க, நீங்க ஒரு $1,00,000 ஸ்டேக் பண்றீங்க. உங்களுக்கு புரியணும் பண்றதுக்காக ஐஎன்ஆர்ல தெளிவா கொடுத்துருக்கோம், சிம்பிளா கொடுத்துருக்கோம். அங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஓரிசான் காயின்லயோ யூஎஸ்டிலயோ கொடுத்தா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக சிம்பிளா கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க எல்லாம் திருப்பி கேட்க கூடாது, 1,00,000 தான் போடணுமா, கிடையாது. $1 இருந்து கூட உங்க பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். எந்த கண்டிஷனுமே இல்ல. $1 நீங்க $100 இருந்தா கூட இன்னைக்கு இந்த நேரம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சித்திரை கனி அப்படின்றாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா பிசினஸ் வந்து பெரிய அளவுல போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நேற்று முந்தினத்து முதல்நாத்து நம்ம பேசின பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இன்னைக்கு அதிகப்படியான பிசினஸ் உள்ள வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு. கரெக்டா? அதனால உங்க முயற்சியை இன்னைக்கு தாராளமா நீங்க எடுக்கலாம். $100, $1000, $10,000 ரிஸ்க் எடுத்துல நம்ம எதுவுமே குறைஞ்சு போக போறது இல்ல. அது மூலமா பெரிய ரிட்டர்ன் நமக்கு வருதுன்னா அது மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால அதை நீங்க இன்னைக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கீங்க. ஓகே, ரைட். காம்பவுண்டிங் என்னன்னு பார்ப்போம். இப்ப நீங்க $1,00,000 ஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 0.78%. கரெக்டா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும்னா $78 கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? 3 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கு அப்புறம், 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட $1,00,000 $78 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். $1,78,000 மாறிடும். அப்ப ரெண்டாவது 3.5 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும்? நீங்க உங்களோட ஸ்டேக்கிங் அமௌண்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்த்து, உங்களோட ரிவார்டு இது ரெண்டும் சேர்த்து $1,78,000 உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. அப்ப என்ன நடக்கும்? $78.06 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன நடக்கும்? 7 மணி நேரத்துல $1,00,000 $1,156 கன்வெர்ட் ஆகும். இப்படியே நீங்க பாருங்க, உங்களுக்கு 7 வாட்டி வரும்போது ஒரு நாள் முடிவுல $1,00,000 $1,547 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்ப இந்த 547 அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு $20,000 வரைக்கும் இங்க ரிட்டர்ன் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ரைட். அப்போ $1,00,000 நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் முடிவுல 1,20,000 மாறிடும். ரைட். அந்த 20,000 எப்படி நம்ம எடுக்க முடியும்?
அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்ப ஸ்டேக்கிங் ரிவார்டு, இந்த ஸ்டேக்கிங் ரிவார்டு பர்னிங் சிஸ்டம் இங்க இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம இந்த இன்கம் எடுக்கணும். நம்ம இந்த இன்கம் எடுக்கணும். ஆனா நம்மோட காயினோட ரேட்டு கீழே வரக்கூடாது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாருமே நம்ம ஸ்டேக் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக் பண்ணியிருந்தா 30 நாள்ல ஒரு 20,000 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ரிட்டர்னை நம்ம என்ன பண்ண போறோம்? வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும் போது இங்க வந்து ஒரு பர்னிங் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட காயினோட ரேட்டு 8 மாசமா $55 இருக்கு. 8 மாசமா நான் எந்த கிரிப்டோ கரன்சியும் பார்த்தல. நான் ஒரு 10 வருஷம் கிரிப்டோல இருக்கிறேன். கண்டினியூவா ஒரே ரேட்ல ஒரு கரன்சி இருந்தது நான் பார்த்ததே இல்லை, ஓரிசான தவிர. ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த பர்னிங் சிஸ்டம். இப்ப நான் $55 இன்னைக்கு வாங்குறேன், நாளைக்கு இது ஒரு $45 வந்துச்சுன்னா நஷ்டம் இல்ல. ஆனா லாபத்துல நஷ்டம் வரும், நஷ்டம் வராது, லாபத்துல நஷ்டம் வரும். ஆனா அதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்க ஒரு பர்னிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இது வந்து 1000% பிளஸ். கரெக்டா? ரைட். அப்ப நீங்க இந்த 20,000 ரூபாயை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு இந்த பர்னிங் ஒர்க் ஆகும். அந்த பர்னிங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டிங் டைம் கொடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க 20,000 ரூபாய் எடுக்கும் போது நீங்க 180 நாளுக்கு நீங்க வெஸ்டிங் பீரியட்டை செலக்ட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0% பர்னிங். உங்களுக்கு 20,000 ரூபாய 180 நாளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. டெய்லி 111 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க 150 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% பர்னிங். இதே நீங்க 100 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா 10% பர்னிங். இதே 45 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா 20% பர்னிங். இதே நீங்க 15 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா 25% பர்னிங். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, 20,000 ரூபாய் உங்களோட இன்கம், 15 டேஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க, 25% பர்னிங்கன்னா 5,000 ரூபாய் போயிடும். அப்ப உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும். 15,000 ரூபாய 15 நாளுக்கு வெஸ்டிங் பீரியட் செலக்ட் பண்ணா டெய்லி 1,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா வரும். அப்ப இந்த பர்னிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இந்த பர்னிங்க்கு 5,000 ரூபாய்க்கு WBNB வாங்கி நீங்க பர்னிங் பண்ணணும். புரியுதா? அப்ப இந்த WBNB பர்னிங் பண்றது எங்க போகும்டா, மறுபடியும் இந்த WBNB போய் நம்மளோட ஓரிசான் காயினோட மேக்ஸிமம் சப்ளை இருக்குல்ல, அதை வந்து உடைச்சு எரிச்சிரும். அப்ப சப்ளை என்ன நடக்கும்? மறுபடியும் கம்மியாகும். நம்ம பர்னிங் பண்ண பண்ண நம்மளோட காயின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப 8 மாசத்துக்கு ஏன் 4,16,000 காயின் தான் லைவ்ல இருக்குன்னா இந்த பர்னிங் சிஸ்டம் தான் காரணம். அப்ப 4 லட்சம் காயின் நான் முதல்ல சொன்ன மாதிரி 40 லட்சம் ஆகலாம், 4 கோடி ஆகலாம். 4 கோடி ஆனாலும் 20 கோடி ஆனாலும் நம்மளோட இந்த பர்னிங் சிஸ்டம் நம்மள லாங் டேர்முக்கு எடுத்துட்டு போகும். அப்ப இங்க பாருங்க, நம்ம பர்னிங் பண்றது WBNB நமக்கு வந்து 15,000 ரூபாய 15 நாள்ல தந்துருவாங்க. கரெக்டா? அப்ப 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக் பண்ணவருக்கு 15,000 ரூபாய் மாசம் கிடைக்குதுடா. இது கம்மியா? இது கம்மியா? நல்லா சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. எஸ் ஆனோ அப்படி நீங்க தான் முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன். நம்ம இது மூலமா பெரிய ரிட்டர்னை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 15,000 ரூபாய், 12,000 ரூபாய் கிடைச்சாலும் மிகப்பெரிய விஷயம். இங்க வந்து 15,000 ரூபாய் கிடைக்கும். ரெண்டாவது இன்கம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டைரக்ட் ரிவார்டு. இப்ப நீங்க ஒரு 4 பேரை டைரக்ட்ல கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேக்சிமம் 4 இலக்கு மெயின்டைன் பண்ணலாம், மினிமம் 2 இலக்கு மெயின்டைன் பண்ணா அதிகப்படியா வருமானத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 4 இலக்கு நம்ம எல்லா கால்குலேஷனையும் எடுத்திருக்கோம். ஓகே, இப்ப நீங்க 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறீங்க. இந்த 4 பேரும் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக்கிங்ல வர்றாங்கன்னா இவங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் ஸ்டேக்கிங் ரிவார்டு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஏற்கனவே நான் சொன்னேன். அப்ப இந்த ஸ்டேக்கிங் ரிவார்டுல இருந்து 10% உங்களுக்கு டைரக்ட் ரிவார்டா கிடைக்கும். அப்ப உங்களுக்கு 20,000 ரூபாய் வாங்கினா 2,000 ரூபாய். இது எப்ப கிடைக்கும்டா, ஒவ்வொரு நாளும் 3:30 அல்லது 3:45 இந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். டெய்லி இது கிடைக்கும். கரெக்டா? இவங்க எப்ப எல்லாம் இந்த ரிவார்டு வாங்குறாங்களோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வச்சு, ஒரு நாளைக்கு 7 வாட்டி வாங்குவாங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வச்சு 3:30 to 3:45 எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த டீம் ரிவார்டு வந்து 3:30 3:45 தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிரெடிட் ஆகும். நம்மளோட கன்ட்ரிபியூஷன் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப டைரக்ட் ரிவார்டு வந்து 10%, அவங்க சம்பாதிக்கக்கூடிய ரிவார்டுல 10%. அடுத்து பாருங்க, கன்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டு. இதுதான் மிகப்பெரிய ரிட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலதான் நம்ம கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். கரெக்டா? ரைட்.
இங்க பாருங்க ஏஞ்சல் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க ஒரு 4 டீமை மெயின்டைன் பண்றாங்க. ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம் ஒரு 4 டீமை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப இந்த 4மே ஈக்குவலா இருந்தா அதிகப்படியான ரிட்டர்ன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றதால 4யுமே இவங்க ஈக்குவலா மெயின்டைன் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இவங்களோட ஸ்டேக்கிங் ரிவார்ட்ல இல்ல, இவங்களோட டோட்டல் ஸ்டேக்கிங் அமௌண்ட்ல இருந்து கிடைக்க போகுது இன்கம். இப்ப இந்த டீம்ன்றது என்ன? 1 லெவலா, 2 லெவலா, 5 லெவலா, 10 லெவலா? நோ ஃப்ரெண்ட்ஸ், அன்லிமிட்டெட் டெப்த். 1000 லெவல் போனாலும் உங்களுக்கு டோட்டல் ஸ்டேக்கிங் வேல்யூ இங்க கால்குலேஷன் ஆகும். எங்க நான் பார்த்த எல்லா ப்ராஜெக்ட்லயும் இல்லாத ஒரு வித்தியாசமான மெத்தட் இது. எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாருங்க, உங்களுக்கு 100 லெவல் நீங்க ரீச் பண்ணணும்னா நீங்க குறைஞ்சது ஒரு 25 டைரக்டாவது கொடுத்துருக்கணும், குறைஞ்சது. அதே மாதிரி உங்களோட செல்ஃப் ஸ்டேக்கிங் வந்து நீங்க ஒரு $5000 பண்ணிருக்கணும். இப்படி எல்லாம் கண்டிஷன் வைப்பாங்க, நம்ம பணத்தை எடுக்க முடியாத மாதிரி. இங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒரு டைரக்ட் கொடுத்துட்டீங்கன்னா இவங்க மூலமா எவ்வளவு டீம் போனாலும் அது கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க. கரெக்டா? 1,00,000 ஐடி போனா கூட 1,00,000 லெவல் போனா கூட அத்தனையுமே இங்க கால்குலேஷன்ல எடுத்துக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 4 லெக் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 4 லெக்லயும் $4,00,000 $4,00,000 பிசினஸ் நடந்திருக்குன்னா இவங்களுக்கு இந்த கண்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டுன்றது 0.1% வரும். குறைஞ்சது $400. கரெக்டா? அப்ப $400 வந்துச்சுன்னா மாசத்துக்கு $12,000 கிடைக்கும். ஒரு நாளுக்கு $400 வந்துச்சுன்னா. இதே நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா 0.2 வரைக்கும் நீங்க ரீச் பண்ண முடியும். $800 வரைக்கும் டெய்லி வாங்க முடியும். அதே அமௌண்ட்டுக்கு $800 வரைக்கும் வாங்க முடியும். அப்ப $24,000 நீங்க வந்து வாங்க முடியும் இந்த கண்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டா. சார் இது இப்படி சொல்றீங்களே, இது யாராவது வாங்கிட்டு இருக்காங்கன்னா, ஆமா நான் வாங்கிட்டு இருக்கேன். நானே $4,00,000 டீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கு ஒரு ஐடியில. அதுல வந்து டெய்லி $800 வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட ப்ரூஃப் தான் இங்க உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? ரைட். இப்ப பாருங்க, நான் எக்கச்சக்கமா சம்பாதிக்க முடியும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க $4,00,000 4 லட்சத்துக்கு நமக்கு $24,000 வருது. இப்ப 40 லட்சமானா யோசிச்சு பாருங்க, $24,000ன்றது 2,40,000 ஆகாது? ஒரு 4 கோடியானா மாஸ் இன்கம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ரைட். நீங்க 4 கோடியானா யோசிக்கலாம், எப்படி சார் 4 கோடி வர முடியும்? ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம்ல ஏ டீம்ல ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன். இந்த 100 பேரும் ஒரு $1000 பண்றாங்க. எவ்வளவு வரும்? $1 கோடி. அப்ப 4 லட்சத்துல $4 கோடி. அப்ப இந்த டீமை குரோத் பண்றதுன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா தெளிவா அவங்களுக்கு இந்த பிளானை கத்து கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க. எப்படி வருவாங்க? $1,00,000 எடுத்துட்டு வரணுமா? கிடையாது. $1 100 இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். நான் இது வரைக்கும் நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ஹோரிசான் எடுத்தேன். இந்த 10 ப்ராஜெக்ட்ல இல்லாத அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் ஹோரிசான் மூலமா. அப்ப $100லயே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். $100 வந்து நம்ம எத்தனை பேர் வேணாலும் டைரக்ட் கொடுக்க முடியும். அவங்க இன்கம்ல இருந்து எங்களுக்கு ஷேரிங் கிடைக்கும். சோ அதனால சிம்பிளா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப ஜெகதீஷ் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நபர் $1 தான் ஸ்டார்ட் பண்ணாரு, 400 பேரை கொண்டு வந்துட்டாரு. இப்ப 400 பேரும் சேர்ந்து ஒரு 4 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் டாலருக்குரிய பிசினஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய டர்ன் ஓவர் அவர் டீம்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அதெல்லாம் ஒரு மேஜிக்கா இருக்கும். அதெல்லாம் நிஜம். ரைட். இது எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதே $1,00,000 தான் பண்ணிருக்காங்க. 2 லெக் மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு 3% கிடைக்கும். 3 லெக் மெயின்டைன் பண்ணா 7% கிடைக்கும். 4 லெக் மெயின்டைன் பண்ணா 12% கிடைக்கும். அப்ப இது பிக்ஸ்ட்ல இருந்தால் இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்ப நம்ம பிக்ஸ்ல யாரையாவது பண்ண சொல்றோமான்னா கிடையாது. அதாவது அவங்க இஷ்டம். நம்ம இங்க 3 மாசம் 6 மாசம் பிக்ஸ்ல பண்றது ஒண்ணு நமக்கு எதுவும் பெருசா நடக்க போறது இல்ல. நம்ம தாராளமா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதேதான் 4 லெக் மெயின்டைன் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளெக்ஸில பண்ணா 6% கிடைக்கும். எல்லாருமே பிக்ஸ்ல பண்ணா 12% கிடைக்கும். அதே பிக்ஸ்டு பிளெக்ஸ் 2லையும் சேர்த்து பண்ணியிருந்தா 2 லெக் இருக்கும்போது 3%, 4 லெக் இருக்கும்போது 12% கிடைக்கும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த பர்னிங் சிஸ்டம் இதுலயும் கண்டினியூ ஆகுது. அதாவது முதல் வந்து நம்மளோட ஓன் ஸ்டேக் செல்ஃப் ஸ்டேக்கிங்க்கு வர்ற ரிட்டர்ன்ல பர்னிங் பண்ணோம். அதே மாதிரி இங்க ஒர்க்கிங் ரிவார்ட்லயும் பர்னிங் இருக்கு. இதுவும் சேம் பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து
180 நாள் வரைக்கும் இருக்கு. நம்ம இதுல எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரிவார்டுக்கும் கண்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டுக்கும் நீங்க சம்பாதிச்ச ஓஆர்ஐ நீங்க இங்க பர்னிங் கொடுத்துக்கலாம். சம்பாதிச்ச ஓஆர்ஐ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 15 நாள் செலக்ட் பண்றீங்க, 25% பர்னிங். அப்ப 20 காயின் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா 5 காயினை பர்னிங் பண்ணிட்டு 15 காயினை டெய்லி 1 மணிக்கு நீங்க வாங்கிக்க முடியும். சம்பாதிச்சத பர்னிங் பண்ணி எழுது. இதை ஏன் பர்னிங் பண்றாங்க, ஏன் வந்து பர்னிங் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க இதுல எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னட்ட கேட்டா எல்லாருமே 15 நாளை செலக்ட் பண்ணி 25% பர்னிங் கொடுங்க அப்படின்றேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லாங் டேர்ம் போனாதான் நம்ம வளர முடியும். அதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால நீங்க அந்த 15 நாளை செலக்ட் பண்ணி உங்களோட இன்கம் வெளியில எடுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல ஒரு சுயநலம் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப நீங்க 180 நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பர்னிங். இங்க வந்து பர்னிங்கே இல்ல, 180 நாளுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க 15 நாள் பர்னிங் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த 15 காயின் எடுத்து மறுபடியும் நீங்க ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 180 நாள்ல நீங்க பர்னிங் பண்ணதை காட்டிலும் மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க அதிகப்படியா சம்பாதிக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா நீங்க முடிவெடுக்கணும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிவார்டுக்கு வந்து ஒரு இங்கேயும் ஒரு பர்னிங் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு நீங்க ஸ்டேக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க 5 மடங்கு அந்த ஸ்டேக்கிங்கோட அமௌண்ட்டுக்கு இங்க லிமிட் வச்சிருக்காங்க. இன்கமுக்கு லிமிட் இல்ல, ஸ்டேக்கிங்கோட அமௌண்ட்டுக்கு லிமிட். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க $1 ஒரு ஓஆர்ஐ நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா 5 ஓஆர்ஐ வரைக்கும் உங்களோட டீம் ரிவார்டு கிடைக்கும். டீம் ரிவார்டை நீங்க ரிசீவ் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ஓஆர்ஐ நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களோட ஓன் செல்ஃப் ஸ்டேக்கிங் உரிய ரிட்டர்ன் அது எத்தனை காயின் வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். 5 வந்தாலும் எடுத்துக்கலாம், 10 வந்தாலும் எடுத்துக்கலாம், 20 வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனா டீம் ரிவார்டுக்கு தான் இங்க வந்து ஒரு பர்னிங் சிஸ்டத்தை இங்க வைக்கிறாங்க. இப்ப 200 காயின் வரைக்கும் ஸ்டேக் பண்ணி ஒரு 1000 காயின் வரைக்கும் நீங்க டீம் ரிவார்டா எடுக்க முடியும். 5 மடங்கு. சார் அதுக்கு மேல சம்பாதிக்க முடியும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சம்பாதிக்கலாம். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு காயினை பர்னிங் பண்ணிட்டு 5 காயினை நீங்க சம்பாதிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 10 காயின் டெய்லி வாங்குறாருன்னா இவருக்கு ஒரு 100 நாள்ல ஒரு 1000 காயின் வரும். கரெக்டா? அப்ப இவர் என்ன பண்ணலாம்னா சாரி, இவர் ஒரு 200 காயின் வரைக்கும் ஸ்டேக் பண்ணி ஸ்டேக்கிங் ரிவார்டையும் எடுக்க முடியும், டீம் ரிவார்டையும் எடுக்க முடியும். அந்த 1000 சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இவர் இந்த 200க்கு மேல ஸ்டேக் பண்ணாருன்னா இங்க லிமிட்ல கால்குலேஷன்ல வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு 5 காயினுக்கும் ஒரு காயின் இவர் பர்னிங் பண்ணணும். அப்ப டெய்லி 10 காயின் சம்பாதிக்கிறவர் டெய்லி வந்து 2 காயினை பர்னிங் பண்ணி 8 காயினை லாபமா எடுக்க முடியும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் தான். அதாவது இது யாருக்கு இது செட் ஆகும்னா அதிகப்படியான சம்பாதிக்கக்கூடிய லீடர்ஸுக்கு இந்த பர்னிங் சிஸ்டம் செட் ஆகும். ரைட், இவ்வளவு நேரம் போல்ட்டா ஒரு விஷயத்த சொல்றமே அப்படின்னா ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லைவ்ல சம்பாதிச்சது தான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷனா போட்டு காமிச்சிருக்கேன். எப்படின்னா நம்ம 367 காயின் வந்து 4 டீம்ல ஸ்டேக் பண்ணிருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து 0.3515 ஓஆர்ஐ வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப 367ல 35ன்றது நியர்பை பாத்தீங்கன்னா 0.1% நமக்கு கிடைக்குது. கரெக்டா? ஆனா இதே நம்ம ஈவனா வந்து பிசினஸ் எடுத்திருந்தோம்னா நமக்கு இதை விட அதிகமா கிடைக்கும். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, காமிக்கிறேன். இப்ப பாருங்க, டெய்லி வந்து 0.35 ஒரு ஓவரையோட ரேட் 50, 30 நாளுக்கு நம்மளோட வருமானம் $580. அப்ப 56,000 ரூபாய் நம்மளோட மாச வருமானத்தை ரெடி பண்ணிருக்கோம். ஒரு மாசம் ஒர்க் பண்ணோம். இப்ப நம்ம ஒரு மாசம் வருமானம் எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்கோம்னா 56,000 ரூபாய். இது கம்மியாகுமானா கம்மியாகுது, டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப நம்ம டார்கெட் என்ன, நம்ம தேவை என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 50,000 ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்குமா? 1,00,000 ரூபாய் இருந்தா கரெக்ட் ஆகுமா? இதை நம்ம சிம்பிளா பிளான் பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பா நீங்க ஒரு மாசத்துல மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க முடிவு எடுக்கலாம். இதே மாதிரி பாருங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஈவனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இவங்களும் பிளெக்சில தான் ஸ்டேக் பண்ணிருக்காங்க. 4 லட்சம் 95% ஈவனா இருக்கு. இவங்களுக்கு என்ன கிடைக்குதுண்டா $75 0.2% கிடைக்குது. அப்ப 0.146 டெய்லி 0.1 மாசத்துக்கு 6%. நான் முதலே சொன்னேன் ஈவனா இருந்தா 6% கிடைக்கும். கரெக்டா? அப்ப இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 23,000 ரூபாய் மாசம் கிடைக்குது. 370 காயின் பண்ண நமக்கு
56,000 ரூபாய் கிடைக்குது. இது 4ல 1 மடங்கு தான் பண்ணிருக்காங்க. இங்க 23,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 4 லெக்க ஈவனா பண்ணணும். 2 லெக் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3 லெக் இருந்தா அதை விட அதிகமா இருக்கும். அதே 4 லெக் இருந்தா செம ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஆனா இந்த 4 லெக்கம் ஈவனா இருந்தா சரியான மாதிரி சம்பாதிக்க முடியும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப நம்ம எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும்ன்றதையும் நம்ம ஒர்க் பண்ணி எவ்வளவு வருமானத்தை கையில எடுத்துட்டு இருக்கோம்ன்றதையும் அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு தெள்ள தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேட்டு நீங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எதை சம்பாதிக்க போறோம், எப்படி பிளான் பண்ண போறோம் அப்படின்றது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட்டு. இப்ப உங்களுக்கு பிளான் புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓரிசான் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நானு உங்களுக்கு தெளிவு பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். யாராவது ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். யாருக்குமே இல்லைன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. ஓகே, யுவராஜ் சார் வெல்கம். எஸ் சார், தேங்க்யூ ஜார்ஜ் சார். இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன்ங்கிறது தெளிவா சூப்பரா அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அதுவும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா எடுத்து கொடுத்தீங்க. இன்னைக்கு கொஞ்சம் டெப்தா ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டவுட்ஸ் யாருக்கும் இருந்தா நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுவாங்க சார். ஸோ டவுட்ஸ் யாருக்கும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஜார்ஜ் சார் இதோட போதும் இல்லைங்களா? ஏன்னா இதோட போதும் இல்லையா? ஆமா சார், போதும். பிளான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. பிளான் வந்து இப்ப இதுல ஏதாவது டவுட்னா இதுல பேசினா நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க சார், இது ஒண்ணு. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஐடி சம்பந்தமா உள்ள ஏதாவது டவுட்ஸ், டெக்னிக்கல் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்ப அது என்னன்னு கேளுங்க. அதுக்கு வந்து தெளிவா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. இல்ல அப்படின்னா இந்த ஜூம் மீட்டிங் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். திரும்ப நாளைக்கு ஜூம் மீட்டிங்கிறது எந்த டைம் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வரும். சார் சார், எல்லாம் கிளியர் ஆகுது சார்? எதுவும் டவுட் இருக்குங்களா? மில்லனுக்கு வந்து நம்ம பிரிச்சு போட்டோம் இல்லையா? ஆமா ஆமாங்க சார். அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? சரிங்க சார். இப்ப ஓரிசான் ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு பக்கமா இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் நம்ம அப்ளைன் மூலமா வந்து தேவையான நபர்களுக்கு ஓரிசான் டிஷர்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் மீட்டிங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா மிக விரைவில் ஒரு பெரிய அளவுல ரீச் ஆகிறதுக்குரிய முயற்சி அத்தனையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் உங்க டீமை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நம்ம அத்தனை பேரும் ரீச் ஆயிடலாம். சோ நம்ம வருமான ரீதியாகவும் நம்ம வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். இன்னொரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இதுல உள்ள வந்துருவாங்க. ஏன்னு பாத்தீங்க, இங்க கண்டிஷன் இல்ல, $1 உள்ள வர்ற மாதிரி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் சல்லுன்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களே ஓரிசான்ல மெம்பரா இருப்பாங்க. நீங்க 4 நாள் கழிச்சு பேசுறீங்கன்னா மாப்பிள்ளை இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகி போயிரும். அதனால நீங்க உடனடியா இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் இன்னைக்குதான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கையில கிடைச்சதுன்னு நினைச்சு உங்களோட முயற்சியை செய்யுங்க. ஏன்னா பாருங்க, இப்ப நம்ம ஜூம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நைட்டு நான் 7 மணி ஜூம்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணேன்னா எனக்கு 4 பேர் 5 பேர் கூப்பிடுறாங்க. சார் நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் வேற டீம்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நண்பர்களே கூப்பிடுறாங்க. 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களே கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். யார் டீம்னு பார்க்கல. அதனால நம்ம மிஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம மக்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க ஸ்மார்ட்டா முயற்சி பண்ணுங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ ஜார்ஜ் சார். ஸோ சார்ல சார், இப்ப சொல்லுங்க சார், நீங்க சொல்ல வந்த விஷயம் சொல்லுங்க சார். அது ஒரு பிக்சர் மாதிரி போட்டு காமிக்க முடியுமா சார்? நம்ம இல்ல, அது ஐடி வந்து ஃபைல் இல்ல ஃபைல் ஷேரிங் பண்ணு. அது மிலன் வந்து அது நம்ம அவர் ஃபைல் ஷேரிங் அவர் கொடுத்து அவரு பண்ணி உள்ள போய் நம்ம சொல்றதை செக் பண்ண. அது ஏற்கனவே பண்ணிட்டாங்க சார். நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப அதுல என்ன பண்ணணும் சொல்லுங்க. மற்ற நண்பர்களுக்கு அது காமிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல என்ன என்ன பண்ணணும் சார், என்ன சார் இப்ப சொல்லுங்க. அவருக்கே புரியல. நம்ம சொல்றதெல்லாம் கடகடன்னு பண்ணிட்டாரு. ஆனா என்ன பண்ணிருக்குன்றது அவர் தெரியல.
சார் ஆக்சுவலி நான் உங்களுக்கு புரிய பண்றேன் சார். மிலன் சார் இருக்காரா? இருக்காங்க. மிலன் ரைட். சார் பேச பேசட்டா முடியுமா? சார்? யுவராஜ் சார்? எஸ் சார். ரைட், ஓகே. இப்ப என்ன என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு மிலன் கேட்டீங்கன்னா, இருக்கீங்களா? ஒரே நிமிஷம். மிலன் கொஞ்சம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மிலன் அன்மியூட் கொடுக்கணும் சார். அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லணும். எம்சி மிலன் ஜே அப்படிங்கிறது சார். எம்சி மிலன் ஜே. கோகோஸ் கொடுத்துருக்கேன் சார், பேச சொல்லுங்க. மிலன் சார் வெல்கம். மிலன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லன்னு நினைக்கிறேன். உள்ள இருக்காரு பட் ஏதோ ஒர்க்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியலைங்க சார். மிலன் சார்? சரி, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டுறேன். இல்ல சார், இப்ப என்னன்னா அவருக்கு என்ன புரிய வைக்கணும்னாலும் அவரு உள்ள வந்தாதான், அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் இதை புரிய வைக்க முடியும். சரிங்க சார், நான் ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை நீங்க ரெக்கார்ட் பண்ண ஓகே. முடிஞ்சா பண்ணி அவருக்கு கொடுங்க. இப்ப எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த வந்து யுவராஜ் சார் பண்ணி கொடுத்திருக்காரு. எல்லா லீடருமே அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தான் பண்ணி கொடுத்திருக்காரு. எப்படின்னா, இப்ப ஒரு நபர் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பிசினஸ ஒட்டுக்க போட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவருக்கு வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டு மட்டும் கிடைக்கும். கரெக்டா? ஒரே இன்கம் மட்டும் கிடைக்கும். அப்ப நம்ம எப்பயுமே என்ன யோசிப்போம்னா, நம்மள நம்பி வந்தவங்க மேக்சிமம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும், அததான் நம்ம யோசிப்போம் எப்பயுமே. அப்ப நம்ம என்ன வந்து யுவராஜ் சார் பண்ணிருக்காருன்னா, இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவருக்கே நாளா பிரிச்சு, அவருக்கு டைரக்ட் இன்கம், அவருக்கு டீம் இன்கம் எல்லாம் ஜெனரேட் பண்ற மாதிரி இப்படி நாளா கொடுத்திருக்காரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஐடியா போட்டிருந்தத இவர் வந்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்களேன். இப்ப இதை நாளா பிரிச்சு போறதால ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிப்பார். எது பெஸ்ட் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப பிரிச்சு போறதால ஒரு 30,000 ரூபாய், அதாவது வருமானத்துல டிஃபரெண்ட் இருக்கும். நான் பிளான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லுவேன், ஒரு ஸ்மார்ட்டான முடிவு எப்படி இருக்கும்னா, 1 லட்சம் ரூபாயை வச்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதா, 1 லட்சம் ரூபாயை வச்சு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதான்றதெல்லாம் அந்த ஸ்மார்ட்டான முடிவு இருக்கும். அந்த ஸ்மார்ட்டான முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு இந்த பிளானை நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதனால யுவராஜ் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வர்றதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவரோட இன்கம் அவருக்கே நாளா பிரிச்சிருக்காரு. இதனால என்ன நடக்கும்னா, மேல உள்ள நபருக்கு கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவர் சீக்கிரமே அவரோட கேபிட்டல சேவ் பண்ணணும், அதிகப்படியா சம்பாதிக்கணும் என்ற ஒரே எண்ணத்துல இப்படி பிரிச்சு போட்டிருக்கு. கரெக்டுங்களா சார்? இதுதானே சார் கேட்டீங்க சார்ல சார்? ஆமா ஆமா ஆமாம் சார். எஸ் சார், ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ சார்ல சார் தெளிவா புரிஞ்சது இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, மேல ஒரு ஐடி கொடுத்து கீழே 4 ஐடி, மொத்தம் 5 ஐடி. ஆமா சார். $2,200 ஒரு 2 ஐடியா வந்து 7 ஐடியா ஆமா, $2,200 வந்து 5 ஐடியா மாத்திருக்கோம். டாப்ல வந்து $200 உண்டான ஓவர் ஐ காயின் ஸ்டேக்கிங் கொடுத்திருக்கோம். கீழே வந்து டாப் ஐடி டைரக்ட்ல 4 ஐடியா, ஜார்ஜ் சார் சொன்ன மாதிரி 4 ஐடியா பிரிச்சு ஒவ்வொரு ஐடிக்கும் $500 உண்டான ஓவர் ஐ ஸ்டேக்கிங் பண்ணிருக்கோம். சோ இப்ப சிங்கிள் ஐடியா இருக்கிறதுனால கிடைக்கிற வருமானத்தோட இப்ப 5 ஐடியா பிரிச்சு நம்ம கொடுத்ததுனால வருமானம் வந்து இன்னும் அதிகமா கிடைக்குது. சோ மேக்சிமம் பே அவுட் என்ன எடுக்க முடியுமோ, அந்த சார் நம்ம ஜார்ஜ் சார் சொன்ன மாதிரி, சோ அந்த பே அவுட்ங்கிறது இங்க எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார்லஸ் சார் டீம்ல. சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு சாரு. சோ அதே மாதிரி இன்னொரு ஐடி இருக்கு. இன்னொரு ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு $750, டாப்ல வந்து ஒரு $250 போட்டுட்டு கீழே வந்து ஒரே ஐடியா வந்து ஒரு $500 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ இந்த டாப் ஐடி டைரக்ட்ல தான் வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் ஐடி வந்து இன்னொரு டைரக்ட் ரெஃப்ல வருது. 2 டீம் போகுது இந்த டாப் ஐடிக்கு $250. இதுதான் விஷயம். சோ இதுதான் வந்து தெளிவா வந்து சார் சொன்னாரு, நான் சொன்னேன். சார் வேற ஏதோ டவுட்டுங்க சார்? வேற ஒண்ணும் இல்லை சார். டீம் எல்லாருமே இதை வந்து கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு வந்து லீடர்ஸோட ஹெல்ப் இல்லாம நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். சார் எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார்லஸ் சார். ஸோ சார் சார் தேங்க்யூ சார். ஒரு ஒண்டர்ஃபுல் பிளான் பிரசன்டேஷன், ரொம்ப டீப்பா ரொம்ப அருமையா எல்லாருக்கும் புரியுற வகையில் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப வேற லெவல் இன்னைக்கு. திரும்ப சூப்பர். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்று இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அனைத்து நண்பர்களும் இந்த நன்னாள்ல ஸோ ஒரு எவ்வளவோ ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த மீட்டிங் இருந்து நாளைக்கு எந்த டைம் அப்படிங்கிறது நைட் உங்களுக்கு அந்த மீட்டிங் ஷெட்யூலோட எல்லாமே வரும், பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ இப்ப அடுத்தது நீங்க உங்க பிசினஸ்ல இப்ப நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா உள்ள வந்திருக்கலாம், ஒரு நெட்வொர்க்கர், ஒரு அஃபிலியேட்டரா உள்ள வந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் சரி, உங்க பிசினஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும்னா அடுத்தடுத்து நீங்க வந்து இந்த புது புது நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. ஒரு மாதம் முன்னாடி எனக்கு வந்து என்னுடைய அப்ளைன் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து என்னோட பினான்சியல் ஃப்ரீடம் வந்து ரொம்ப பிரச்சனையில தான் இருந்தேன் நான், உண்மையிலேயே சொல்லணும்னா. ஆனா இந்த வாய்ப்பு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துல என்னோட பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது வேற லெவல்ல கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப அடுத்த 100 நாள் நான் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா கண்டிப்பா என்னோட பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது பெரிய அளவுல வளர்ந்திருக்கும். ஸோ ஒரு 1 இயருக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தொடர்ந்து பயணிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்மெண்டா மாறும். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. சோ அதனால நீங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க, பிளான தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களோட அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல உங்க அப்ளைன் நீங்களும் சேர்ந்து உங்க லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. பிளான் வரல எந்த டவுட்டுமே பிளான்ல இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கங்க. நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த வாய்ப்பை உங்க நண்பர்களுக்கு கொடுக்கலினால் இன்னும் 1 வாரம் 10 நாள் விட்டு உங்க நண்பர் வேற ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க இருந்து உங்களை கூப்பிடுவார். சார், ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கேன், ஒரிசான்னு பேரு, நீங்க வாங்க நம்ம மீட்டிங் வாங்க, இல்ல வாங்க நேர்ல மீட் பண்ணலாம், கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன், கவுன்சிலிங் நம்ம வந்து என்னங்கிறது பிளான்ங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. உங்க நண்பர்களை உங்க டீமுக்கு உள்ள அழைச்சிட்டு வர மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு மாசம் எல்லாம் போச்சுன்னா கண்டிப்பா வந்து ஓரிகன் வந்து எல்லா பக்கமும், தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கமும் இப்ப ஆல்ரெடி வந்து ரொம்ப மேக்சிமம் பீப்புளுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. சோ அதனால உங்க டீமை வந்து நீங்க கட்டி காப்பாத்திக்கணும். ஓகேங்களா? சோ அது உங்க பொறுப்பு. சோ அதே மாதிரி மீட்டிங் வந்து ரெகுலரா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜூம் மீட்டிங் வந்தீங்கன்னாவே, ஜூம் மீட்டிங்ல புதிய நண்பர்களை அமர வச்சாவே உங்களுடைய ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடுது. 90% ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிருது. அதிகபட்சமான அடுத்தது என்ன கேட்பாங்க, மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன கேட்பாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க ஏதாவது. அதை கிளியர் பண்ணோம்னாவே, கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாவே கண்டிப்பா பிசினஸ்க்குள்ள உள்ள வந்துருவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய பிசினஸ் இது. ஓகேங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட தேவையில்ல, ஸ்மார்ட்டாவே பண்ணிட்டு போற பிசினஸ் தான் இது. ரைட்டுங்களா? சோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரும்ப ஒரு வாட்டி. சோ நாளைக்கு ஜூம் மீட்டிங் டீடைல்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜூம் மீட்டிங் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.